நித்திய சுபம் நேர்களுக்கு இனிய வணக்கம். கம் கணபதியே நம, ஸ்ரீ குருப்பியோ நம. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கும் பதிவு ஆணி திருமஞ்சனம் பற்றியது. ஆணி திருமஞ்சனம்னா ஆணி மாத உத்திர நட்சத்திரத்துல நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள். அவருக்கு வருஷத்துல 6 நாட்கள் நடக்குது அபிஷேகம். அதில் ஒரு முக்கியமான நாள் இந்த ஆணி திருமஞ்சனம். இது ஆன்மீக ரீதியா பார்த்தா நடராஜரோட இது பிரபஞ்ச நடனத்தை குறிக்கிறது. அறிவியல் ரீதியா பார்த்தா இதுதான் காஸ்மிக் டான்ஸ். இது பிரபஞ்ச ஆற்றல், அதோட துகள்களோட இயக்கம் அப்படின்னும் எடுத்துக்கிறாங்க. மாணிக்க வாசகர் அவருக்கு சிவபெருமான் குருந்த மரத்தடியில் உபதேசம் செய்து ஆட்கொண்ட தினம் அப்படின்னு ஆணி திருமஞ்சனத்தை சொல்றாங்க. சைவர்களோட கோயில்னு அழைக்கப்பட்ட சிதம்பரத்துல இது ஒரு 10 நாள் விழாவாக கொண்டாடப்பெற்று விமரிசையா கொண்டாடப்படுது. தேரோட்டம் எல்லாம் நடக்குது. சரி, இதுல ஜோதிட முக்கியத்துவம் என்ன? சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வருவதுதான் இந்த ஆணி திருமஞ்சனம். சூரியன் ஒருவரோட ஜாதகத்துல ஆன்ம பலம், தலைமை பண்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் குறிக்கிறாரு. ஸோ இந்த நாள்ல நடராஜரை வழிபடுறதுனால ஜாதகத்தில் உள்ள சூரிய தோஷங்கள் நீங்கி நாம் அனைத்து கிரக தோஷங்களும் நீங்க பெறுகிறது. அதே மாதிரி மனோகாரகனான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறனால அந்த நாள் திரவியங்களால் அபிஷேகம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்குது. ஸோ நமக்கு எல்லா செல்வங்களும் இருந்தாலும் மன அமைதி கிடைக்கிறதுன்றத ஒரு அரிதான விஷயமா இன்றைய கலிகாலத்துல இருக்கு. இந்த அபிஷேகத்தை நாம் பார்க்கும்போது நம்ம மித்த செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. அடுத்து இது ஒரு சர்வ தோஷ நிவாரணமாக பார்க்கப்படுது. பஞ்சபூத நடனத்தை தரிசிப்பதும் இந்த பஞ்சபூத நடனத்தை ஆடும் நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை, ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பதும் கர்ம வினைகளை அகற்றி ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளால் ஏற்படும் தடைகளை தகர்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா மனிதர்களோட ஒரு ஆண்டுன்றது தேவர்களுக்கு ஒரு நாளா எடுத்துக்கிறாங்க. அதுல தை முதல் ஆணி வரை பகல் பொழுதாவும், அந்த ஆணின்றது பகல் பொழுதின் முடிவு, அதாவது சந்தியா காலம், சாயந்தரம் ஈவினிங் டைம், பிரதோஷ காலம்னு சொல்றோம். அந்த டைம் தேவர்களோட அந்த பிரதோஷ காலத்துல அனைத்து 30 கோடி தேவர்களும் இந்த அபிஷேகத்துல கலந்து நடராஜரை வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இதுல கலந்துக்கும் போது நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்குது. சரி, இதுல உள்ள அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தா, குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிற நிலையில தொடர்ந்து, அதாவது நவீன இயற்பியல், அதுல பிரபஞ்சம்ன்றது நிலையானது அல்ல, அது எப்பொழுதும் இயங்கி கொண்டிருப்பது அப்படிங்கிறத, அந்த பிரபஞ்ச இயக்கத்தோட சுழற்சி அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் கார்ல் சாகன்ற சயின்டிஸ்ட் மாதிரி ஆட்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நடராஜரோட ஒரு கையில ஒளி தத்துவம், இன்னொரு கையில ஒளி தத்துவம், அதாவது ஒளின்றது அக்னியும் ஒளி தத்துவமான உடுக்கையும், இது இரண்டுமே காஸ்மிக் பிரபஞ்சத்தோட சமநிலை, காஸ்மிக் பேலன்ஸை குறிக்குது. ஸோ இந்த அபிஷேகத்துல உள்ள அறிவியல் என்ன? அது 3 நிலையா இருக்கு. ஒன்று வெப்ப மேலாண்மை, அதாவது தெர்மோ ரெகுலேஷன். இன்னொன்று மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். 3வது காஸ்மிக் சயின்ஸ். இப்போ வெப்ப மேலாண்மை இந்தியாவில் ஆணி மாதம்ன்றது ஒரு வெப்பத்தின் உச்சமான காலமாக கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த நேரத்துல வெப்பத்தை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கடவுள் சிலைகளுக்கு, கல்லாலான இல்லை உலகத்தாலான சிலைகள்ல விரிசல் விழாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் நடத்தப்படுது. அடுத்து மின் வேதியியல் பரிமாற்றம், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜி. என்னன்னா இயற்கையான பொருட்களை இந்த திருமஞ்சனத்துக்கு யூஸ் பண்றாங்க. இளநீர், சந்தனம், பால், திருநீர், அந்த மாதிரி தேன், இந்த மாதிரி மூலிகை சாறு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன பண்ணுது? இந்த பொருட்கள் அந்த உலோகத்தோட கலக்கும் போது ஒரு நேர்மறையான மின் வேதியியல் மாற்றம், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் நேர்மறையான நடக்குது. இது அந்த உலோகத்தை, அதாவது அந்த சிலைகளின் காந்தபுலத்தை, மேக்னெட்டிக் ஃபீல்டை மேம்படுத்தி, செம்மைப்படுத்தி, ஒரு கோவில்ல அதிர்வலைகளை மேம்படுத்தி கொடுக்குது. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. அடுத்து அணுவியல் இல்லாட்டி அண்டவியல், அதாவது காஸ்மிக் சயின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற குவாண்டம் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பிரபஞ்சம் நிலையானதல்ல, அது இயக்கத்திலே இருக்கும். அதாவது ஆட்டம்ல எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சில எப்பவுமே மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு கண்டறியப்பட்டிருக்கு. அதே
அந்த துகள்களில் உள்ள ஆற்றல்லாம் இந்த பிரபஞ்ச நடனம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த அண்டத்தில் இந்த இயக்கத்தை தான் சயின்டிஸ்ட் வந்து நடராஜரின் இந்த ஆனந்த தாண்டவத்தோட ஒப்பீடு செய்கிறார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை ஆணி உத்தர நாளில் நம்ம வந்து வழிபடும் போது உடலையும் மனதையும் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு ஒத்திசைய செய்கிறது. அதாவது சின்க்ரோனைசேஷன் நடக்குது. நம்ம உடலும் மனதும் இந்த யூனிவர்ஸோட ஒத்து போகுது அப்படிங்கிறத இது பண்றோம். ஸோ இந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்க்கறனால, கண்ணார தரிசிக்கிறதுனால என்ன பலன்கள் அடைகிறோம் அப்படிங்கிறத, அனைத்து துன்பங்களும் நீங்க பெறுது, நமது கர்ம வினைகள் அகற்றப்படுகிறது, பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம், அதோட செல்வம் சேரும், திருமண தடை அகலும், அனைத்து தீராத நோய்கள் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெறலாம், திருமண தடை நீங்கி பிரிந்த தம்பதியர் ஒன்றிணைவர், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ ஆணி திருமஞ்சன தரிசனத்தினால திருமண தடை நீங்கி உடல் ஆரோக்கியம், செல்வ வளம் அனைத்தும் பெற்று நாம் வாழ்வோமாக. அனைவரும் முடிந்தால் சிதம்பரத்தில் போய் இந்த ஆணி திருமஞ்சன தரிசனத்தை மேற்கொள்வோம், அல்லது நமக்கு அருகாமையில் இருக்கும் சிவன் கோயிலில் நடராஜருக்கு செய்யும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் ஆணி திருமஞ்சன நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு நித்திய சுபம் இருந்து சுப்புலக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.